நாம் இன்று கற்கண்டு பகுதியில் வழக்கு என்ற ஒன்றை பார்க்க இருக்கிறோம். நாம் எழுதும் போதும் பேசும் போதும் சொற்களை பயன்படுத்தும் முறையை தான் நாம் வழக்கு என்று கூறுகிறோம். அதாவது நம் முன்னோர்கள் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருட்களில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவது வழக்கு எனப்படும். இந்த வழக்கு இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என இரு வகைப்படும். இயல்பு வழக்கை பற்றி பார்ப்போம். ஒரு பொருளை அதற்கு உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு. இயல்பு வழக்கு 3 வகைப்படும். அவை இலக்கணமுடையது, இலக்கண போலி, மறு. இதில் இலக்கணமுடையது என்றால் என்ன? நிலம், மரம், காடு, படி, எழுது என்பன போன்ற சொற்களை கேளுங்கள். அவை எந்தவித மாறுபாடும் இல்லாமல் இயல்பாகவே வருகின்றன. எனவே அது இலக்கணம் உடையது என்று அழைக்கப்படுகிறது. இலக்கண போலி. இதில் இல்லம் என்பது வீடு. அதன் முன் பகுதியை இல் முன் என குறிக்க வேண்டும். ஆனால் அதனை முன்றில் என மாற்றி வழங்கினர். அதுவும் வீட்டின் முன்பகுதி எனவே பொருள்படும். இதே போன்று மரக்கிளையின் நுனி பகுதியை கிளை நுனி என்றுதான் கூற வேண்டும். அவ்வாறு கூறாமல் நுனி கிளை என்று கூறுகிறோம். இவ்வாறு இலக்கண முறைப்படி அமையாவிடினும் இலக்கணம் உடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும். இது இலக்கண போலி எனப்படும். இதற்கு இன்னும் 2 எடுத்துக்காட்டுகளை நாம் கூறலாம். புறநகர், இதை எவ்வாறு மாற்றலாம்? நகர்ப்புறம். கால்வாய், வாய்க்கால். தசை, சதை. கடைக்கண், கண்கடை. இல்வாய், வாயில். இவ்வாறு நிறைய எடுத்துக்காட்டுகளை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். 3வதாக வருவது மறு. வீட்டின் முன்பகுதியை வாயில் என்ற சொல்லை வாசல் என மாற்றி கூறுவது மறு ஆகும். மேலும் நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் பயன்படுத்துவது இல்லை. தஞ்சாவூர் என்பதை தஞ்சை எனவும், திருநெல்வேலி என்பதை நெல்லை எனவும் வழங்குகிறோம். இவ்வாறு இலக்கண நெறியில் இருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்களே மறு எனப்படும். எடுத்துக்காட்டாக கோவையை கோயம்புத்தூர் என்றும், கோயம்புத்தூரை கோவை என்றும், கும்பகோணத்தை குடந்தை என்றும், எம் தந்தை என்பதை